என்னத்தை பேசுகிறோமோ, என்னத்தை விதைக்கிறோமோ அதுவே அறுவடையாய் முடியும் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒன்று பாவத்துக்காக வந்தார், அது ஒரு பகுதி, ஒரு பாட்டு. ஆனால் மேலந்து பார்க்குறாரு, ஒரு மனுஷன் கூட தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசவே இல்லை, உயர்ற மாதிரி பேசலை. ஆகாது, முடியாது, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க உயரணும், நல்லா இருக்கணும்னு. உடனே பிசாசு ஒரு ஆள் அனுப்பி என்ன பண்ணுவான், அப்பா உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு குழப்ப கெடுத்தது. ஒரு நல்ல வீட்டை கட்டி பாருங்க, உடனே சொல்லுவாங்க, அப்பா எங்கள் ஊரில் பழமொழியில் சொல்லுவாங்க, பக்கமாக கால் வைப்பா, ரொம்ப அகலமாக என்ன பண்ணாத. அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப பெரிய பில்டிங்கை போட்டுறாத. போடும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டாத வீடுகளில் வெட்டாத துறவுகளில் தண்ணி எடுப்பதையும் குடியிருப்பதையும் யார் விரும்புகிறார்களோ இல்லையோ, உன்னை படைத்த உனக்காக வந்த ஜீவனை கொடுத்த இயேசு விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆரம்பிக்கும் போதே பாருங்க, வந்து விதைக்க போகும்போதே விதையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவான், வந்துடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் எடுக்க தான் செய்வான். அதை துரிதமாக வாயில் பேசுவாங்க பாருங்க, அங்கே இப்படி ஆயிடுச்சான், இங்கே இப்படி ஆயிடுச்சான், இங்கே இப்படி நடந்துருச்சான், இதை அதிகமாக பேசுவாங்க. ஆனால் கவனிங்க, இதை காட்டிலும் அவர் பெரியவர், எனக்காகன்றதை பேசுறது கம்மியான பேர் தான். அதுக்காக எப்படி பேசணுன்றதுக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். எப்படி பேசணும், அவர் எப்படி மகிமைப்படுத்தணும், அவர் சித்தத்தை செய்கிற மாதிரி எப்படி நீ பேசணும் சொல்லவும் வந்தார். அடுத்த காரியங்களை பாருங்க, வாசிப்போம். அப்புறமா சொன்னார், இது புசிக்கும் நாளிலே சாகவாயின்னு சொல்லிட்டு, பாவத்தின் சம்பளம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாவம் என்பது சினிமா, விபச்சாரம், பீடி, பொடி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் உண்மையான பாவம் எதை தெரியுமா சொல்லிட்டு இருக்குது, ஆதாமும் ஏவாளும் முதன் மனிதன் இந்த பூமியில் இருக்கும்போது, செய்யூரில் ஒரு தேட்டர் இருக்கு, அது பேர் என்ன, ஜெயந்தியா, ரோகிணியா, ராகினியா, என்ன பேரு, ரோகிணி. சினிமா தேட்டர் இருந்துச்சு ஆதி அங்கமத்தில், நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? சினிமா தேட்டர் கிடையாது. அப்புறமா பங்க் கடை வச்சுருந்தாங்களா? இல்லை. விபச்சாரம் பண்ணணும்னா ஏவாளை தவிர யாருமே இல்லை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா, தேவ வார்த்தையை விட்டு தூர போவது, அவிசுவாசமாய் பேசுவது தான் மிகப்பெரிய பாவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு உண்மையான கவனிங்க, விசுவாசின்றதுக்கு பேர் என்ன தெரியுமா, தேவ வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசித்து பேர் பேசுறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசி. எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசி.